வெல்கம் டு எடிஸ்பிரண்ட் அகாடமி. நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா 18 ஜூலை 2024 டெய்லி கரண்ட் நியூஸ் பார்க்கலாம். ஸோ நமக்கான ஃபர்ஸ்ட் நேஷனல் நியூஸ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஹரியானா கவர்மெண்ட் அனௌன்ஸ் ரிசர்வேஷன் அண்ட் ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஃபார் த அக்னி வீரர் இன் போலீஸ் அண்ட் அதர் டிபார்ட்மெண்ட்ஸ். ஸோ நமக்கான ஹரியானா கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி உங்களுக்கு அக்னி வீரரில் ஒர்க் பண்ண எம்ப்ளாயிஸ், அதாவது நம்ம அக்னி வீரர்ன்றது தெரிஞ்சுக்கோ, உங்களுக்கு 3 years வந்துட்டு நம்ம வந்து ஆர்மியில் வந்து சர்வீஸ் பண்ணுறதா அக்னி வீரோட மெயின் ஸ்கீம் உங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி சோல்ஜர்ஸ் வந்துட்டு 3 years கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமேட்டு அவங்களுக்கான அமௌண்ட் வந்துட்டு கொடுத்து உங்களுக்கு வந்துட்டு வெளியில் அவங்களுக்கு சர்டிஃபிகேட்ஸ் அண்ட் அது அவங்களோட ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்ணி அவங்களோட டேர்ம் முடிஞ்சு அவங்க வந்து வெளியே வந்துருவாங்க ஆர்மி விட்டு. ஸோ அப்படி வர சோல்ஜர்ஸுக்கு வந்துட்டு ஹரியானா கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்க பார்த்தீங்கன்னா, அவங்களோட போலீஸ் டிபார்ட்மெண்ட் அண்ட் வந்து அதர் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ்ல வந்துட்டு அவங்களுக்கான ரிசர்வேஷன்ன்றது ஒதுக்கி இருக்காங்க. ஸோ இந்த ரிசர்வேஷன் படி உங்களுக்கு அந்த ப்ராசஸ் முடிச்ச அக்னி வீரர் ப்ராசஸ் முடிச்ச சோல்ஜர்ஸுக்கு வந்துட்டு இவங்க வந்துட்டு வேலை வாய்ப்புன்றது தர போறாங்க. ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் ரிசர்வேஷன் அவங்க வந்து ஒதுக்கியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, 10% ஆஃப் ஹரிசான்டல் ரிசர்வேஷன்றது அவங்க வந்து ஒதுக்கியிருக்காங்க. ஸோ மெயினான எந்த டிபார்ட்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, போலீஸ், மைனிங் அண்ட் ஜெயில் டிபார்ட்மெண்ட்ல இந்த ஒரு ஒர்க்குக்காண்டி அவங்களுக்கு வந்து 10%. ஸோ அதாவது உங்களுக்கு வந்து ஒரு வேகன்சி 100 வேகன்சி வந்துச்சுன்னா அதுல 10% வந்து அக்னி வீரருக்காண்டி அவங்க வந்து ஒதுக்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இது ஏஜ் ரிலேஷன் வந்து 3 years வரைக்கும் உங்களுக்கு வந்துட்டு குரூப் டி ரெக்ரூட்மெண்ட் கொடுக்குறாங்க. அண்ட் அது ஃபர்ஸ்ட் பேட்ச் வந்துட்டு 5 years வரைக்கும் உங்களுக்கு வந்துட்டு ஏஜ் ரிலேஷன்றது ஹரியானா கவர்மெண்ட்ல தராங்க. ஸோ நெக்ஸ்ட் ஹரியானா கவர்மெண்டோட ஸ்டார்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, கேபிட்டல் வந்து சண்டிகர்ல இருக்குது. அண்ட் சீஃப் மினிஸ்டர் வந்து நயாப் சிங் சைனி. அண்ட் கவர்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, பந்த்ரு தாட்ரியா தான் அந்த ஸ்டேட்டோட கவர்னரா இருக்காங்க. ஸோ நமக்கான நெக்ஸ்ட் நியூஸ்ல பார்த்தீங்கன்னா, UGC Ashmita Project 22,000 Indian language books to transform higher education. ஸோ வந்துட்டு நம்மளோட மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் கீழே இயங்குற யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன். ஸோ யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன்றது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம இந்தியாவில் இருக்கிற எல்லா காலேஜஸையும் வந்துட்டு இவங்க கண்ட்ரோல் கீழே தான் வரும். ஸோ யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் தான் இப்போ நம்ம வந்துட்டு இன்ஜினியரிங் படிச்சிருப்போம்ல, ஸோ அந்த இன்ஜினியரிங் காலேஜ் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம இந்தியாவில் இருக்கிற எல்லா யூனிவர்சிட்டியுமே உங்களுக்கு வந்துட்டு யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன்ல தான் கீழே தான் வரும். ஸோ யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் தான் இதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபுல்லாக வந்து அதை ஃபார்ம் பண்றது எல்லாம் பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் தான் இருப்பாங்க. ஸோ இந்த கமிஷன்ல இருந்து இப்போ ஒரு ஸ்கீம் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. சோ அந்த இனிஷியேட்டிவ்க்கான நேம்ன்றது பாத்தீங்கன்னா அஷ்மிதான்றது ஷார்ட் ஃபார்ம்ல சொல்றாங்க. சோ அத நீங்க வந்து ஃபுல்லா பாத்தீங்கன்னா, ஆக்மெண்டல் ஸ்டடி மெட்டீரியல் இன் இந்தியன் லாங்குவேஜ் த்ரூ டிரான்சிஷனல் அகாடமிக் ரைட்டிங். சோ வந்துட்டு இந்த ஸ்கீம் வந்து மெயினா எதுக்குன்னா, உங்களுக்கு வந்து புக்ஸ், அதாவது நீங்க படிக்கிற யூனிவர்சிட்டியில படிக்கிற புக்ஸ் எல்லாமே நம்மளோட 22 அபிஷியல் லாங்குவேஜ்லயும் வந்து பிரிண்ட் பண்ணணும். சோ அதை வந்துட்டு ஃபார்ம் பண்றதுக்காண்டி தான் இந்த ஒரு மெயினா வந்து ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. சோ இது மூலமா வந்துட்டு நம்மளோட இந்தியன் லாங்குவேஜை என்ரிச் பண்றதுக்கும் அண்ட் நம்மளோட லிட்ரேச்சரை வந்து ஹையர் எஜுகேஷன்ல இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காண்டி தான் இந்த ஒரு ஸ்கீமோட வந்திருக்காங்க நம்மளோட மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன். சோ இதுல மெயின் அப்ஜெக்டிவ்ன்றது பாத்தீங்கன்னா 22,000 புக்ஸ் வந்து நம்ம இந்தியன் லாங்குவேஜ்ல அடுத்த 5 வருஷத்துக்கு வந்து டெவலப் பண்ணணும்ன்றதா இவங்களோட மெயின் தீமா இருக்கு உங்களுக்கு. சோ இதோட லான்ச் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த செக்ரட்டரி ஆஃப் ஹையர் எஜுகேஷனா இருக்கிற சஞ்சய் மூர்த்தி தான் வந்துட்டு இந்த ஒரு இனிஷியேட்டிவ் வந்து லான்ச் பண்ணி வச்சிருக்காரு. சோ இதோட டோட்டல் கொலாபரேஷன், சோ இது யாரு கூட கொலாப் பண்ணி வந்துட்டு இந்த ஒரு ஸ்கீம் வந்துட்டு இனிஷியேட் பண்ண போறாங்க பாத்தீங்கன்னா, நம்மளோட மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன், யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் அண்ட் பாரதிய பகஷா சமதி. சோ இந்த 3 ஆர்கனைசேஷன் சேர்ந்ததா இந்த ஒரு ஸ்கீம் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்க. சோ இது கோல்ன்றது பாத்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி 22,000 புக்ஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்து டெவலப் பண்ண போறாங்க அடுத்த 5 வருஷத்துல. சோ நமக்கான நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன். சோ மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன், கரண்ட் மினிஸ்டர் ஆஃப் எஜுகேஷன் யாருன்னு பாத்தீங்கன்னா, தர்மேந்திரன் பிரதான் தான் உங்களுக்கு வந்து கரண்ட் மினிஸ்டர் ஆஃப் எஜுகேஷன்ல இருக்காங்க. சோ நமக்கான நெக்ஸ்ட் நியூஸ்ல பாத்தீங்கன்னா, சாவன் பிகின்ஸ் வித் ஹரியாலி ஃபெஸ்டிவல் இன் உத்தராகண்ட். ஸோ உத்தராகண்ட்ல உங்களுக்கு வந்துட்டு ஹரியாலி ஃபெஸ்டிவல் வந்துட்டு இப்போ வந்துட்டு கொண்டாடப்படுது. ஸோ இந்த ஃபெஸ்டிவல்ன்றது பார்த்தீங்கன்னா மெயினாக வந்துட்டு அவங்களோட கல்ச்சரை எடுத்து காட்டுற விதமா, ஸோ அக்ரிகல்ச்சர், கல்ச்சர் அண்ட் ப்ராஸ்பெரிட்டி அண்ட் ஓவரால் வெல்பீங். ஸோ இதுக்காண்டி தான் அந்த ஒரு ஃபெஸ்டிவல்ன்றது உங்களுக்கு வந்து உத்தராகண்ட்ல வந்துட்டு கொண்டாடப்படுது. ஸோ இது மெயினாக உத்தராகண்ட்ல மட்டும் தான் கொண்டாடப்படுறான்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து உத்தராகண்ட் பக்கத்தில் இருக்க ஹிமாச்சல் பிரதேஷ் அண்ட் வந்துட்டு ஜம்மு காஷ்மீர்லேயே சில ரீஜன்ஸ்ல வந்துட்டு இந்த ஒரு ஃபெஸ்டிவல் வந்து கொண்டாடப்படுது. ஸோ இது மெயினாக வந்துட்டு எதுக்காண்டி இந்த ஃபெஸ்டிவல் கொண்டாடப்படுறோம் பார்த்துக்கிட்டீங்கன்னா, பீஸ், ப்ராஸ்பரிட்டி அண்ட் செலிப்ரேஷன் ஆஃப் நேச்சரை மெயின் தீமா வச்சு தான் இந்த ஒரு ஃபெஸ்டிவல் வந்து கொண்டாடப்படுது உங்களுக்கு. ஸோ இந்த ஃபெஸ்டிவல் நியூஸ்னா நீங்க வந்துட்டு அடிக்கடி நல்லா பார்த்துக்கணும். ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எஸ்எஸ்சியில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக்கல இந்த ஃபெஸ்டிவல் நியூஸ் தான் உங்களுக்கு வந்துட்டு அதிகமாக கேட்பாங்க. ஸோ அது நீங்க வந்துட்டு கரண்ட் அஃபேர்ஸ் இதுலேயே படிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த ஒரு நியூஸ்ன்றது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் உத்தராகண்டோட ஸ்டார்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு கேபிட்டல் வந்துட்டு தேராடூன்ல இருக்குது, வின்டர் கேபிட்டல். அண்ட் சீஃப் மினிஸ்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா புஷகர் சிங் தஹாமணி. அண்ட் கவர்னர் யாருன்னு பார்த்தீங்கன்னா குருமித் சிங். ஸோ நமக்கான நெக்ஸ்ட் நியூஸ்ல பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் நியூஸ். இன்டர்நேஷனல் நியூஸ்ல என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா,
எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டரான எஸ் ஜெய்சங்கர் இனாகிரேட் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஓவர்சீஸ் ஜன் ஆயிஷாதா கென்ட்ரா இன் மொரிஷியஸ். ஸோ நம்மளோட எக்ஸ்டர்னல் மினிஸ்டரான ஜெய்சங்கர் வந்துட்டு நம்ம இந்தியாவோட ஃபேமஸ் ஸ்கீமான ஜன் ஆயிஷாதா கென்ட்ரா ஸ்கீம் வந்துட்டு மொரிஷியஸ்ல லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ ஜன் ஆயிஷா கென்ட்ரா ஸ்கீம்ன்றா என்னன்னா ஒரு மலிவு விலையில ஒரு ஆர்கானிக்கான மெடிசன் வந்து ப்ரொவைட் பண்றதா நம்ம இந்தியாவோட திட்டம் வந்து. ஸோ அதுக்கான ஸ்கீம் நேம் பார்த்தீங்கன்னா ஜன் ஆயிஷா கென்ட்ரான்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஸ்கீம் வந்துட்டு ஓவர்சீஸ்ல ஃபர்ஸ்ட் ஓவர்சீஸ்ல வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா இந்த மொரிஷியஸ் கண்ட்ரில தான் வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. சோ இது மூலமா நம்ம வந்துட்டு காஸ்ட் எஃபெக்டிவான அவங்களுக்கு இந்தியன் மேட் மெடிசன்ஸ் வந்துட்டு அந்த கண்ட்ரிக்கு ப்ரொவைட் பண்றதா இந்த ஸ்கீமோட மெயின் நோக்கம் உங்களுக்கு. சோ இதுல மொரிஷியஸ் கண்ட்ரியோட ஸ்டாட்டிக் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் வந்து போர்ட் லூயிசியஸ்ல இருக்குது. கரன்சி வந்துட்டு மொரிஷியன் ரூபி. அண்ட் அந்த கண்ட்ரியோட பிரைம் மினிஸ்டரா யார் இருக்காங்க? பிரவீன் ஜுகநாத் தான் வந்துட்டு அந்த கண்ட்ரியோட பிரைம் மினிஸ்டரா இருக்காங்க உங்களுக்கு. So next newsல பாத்தீங்கன்னா பேங்கிங் நியூஸ். SBI introduced new rules for investment by passive managed mutual fund schemes. So நம்மளோட செக்யூரிட்டி அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்டு இந்தியா வந்துட்டு என்ன லான்ச் பண்ணிருக்காங்கன்னா ஒரு நியூ ரூல்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. சோ எதுக்காண்டி இந்த நியூ ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பை பாசிவ் மேனேஜ் மியூச்சுவல் ஃபண்ட். சோ வந்துட்டு மியூச்சுவல் ஃபண்ட்ல இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டு அதுக்கான அந்த ரூல்ஸ் வந்து புதுசா வந்து கொண்டு வந்திருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா SBI. ஸோ இதில் மெயின் ஏம்ன்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இந்த மியூச்சுவல் ஃபண்டில் நார்ம்ஸ் வந்துட்டு ரீமாடிஃபை பண்ணுறது அண்ட் வந்துட்டு இதில் வந்துட்டு இந்த செக்யூரிட்டி இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த ரூல்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அது அவங்களோட எந்த ஆக்ட் மூலமாக வந்துட்டு அமெண்ட்மெண்ட் மூலமாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட SBI ரெகுலேஷன் 1996 ஆக்ட் படி தான் உங்களுக்கு இந்த ஒரு சேஞ்ச்ன்றது பண்ணியிருக்காங்க. ஸோ இதுபடி என்ன சொல்ல வராங்கன்னா மெயின் அப்ஜெக்டிவா இந்த நார்ம் சேஞ்ச் பண்றதுக்கான மெயின் அப்ஜெக்டிவ் மெயினா பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டோட அதோட ஸ்ட்ரீம்லைன் ப்ராசஸ் அண்ட் அது சிம்பிளிஃபை பண்றதுக்காண்டி தான் இந்த ஒரு நார்ம்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் செபியோட ஸ்டார்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா சேர்மன் வந்துட்டு ஸோ செபின்றது உங்களுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. இதோட சேர்மன் யார் பார்த்தீங்கன்னா மதுபாய் புரி பவுச் அண்ட் ஹெட் குவார்டர்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா மும்பை மகாராஷ்டிராவில் இருக்குது. எஸ்டாப்ளிஷ் இயர் பார்த்தீங்கன்னா 1992 வந்துட்டு இந்த பேங்க் எடுத்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பேங்கிங் நியூஸ்ல பார்த்தீங்கன்னா பிரான்ச் எக்ஸ் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் நியோ பேங்க் டு லான்ச் ONDC லோன் ஃபார் ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன். ஸோ நம்மளோட மகாராஷ்டிரா மும்பையை சேர்ந்த பிரான்ச் எக்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிட் வந்துட்டு அவங்க வந்து ஒரு நியோ பேங்க் இன்வெர்டர். ஸோ வந்துட்டு நியோ பேங்க் கேட்டகரியில இருக்கிற ஒரு ஆஃப் த ஃபேமஸான பேங்க். ஸோ இவங்க வந்து என்ன ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ணிருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் பர்சனல் லோன் வந்துட்டு த்ரூ எது மூலமா கொடுக்குறாங்க. ஸோ பர்சனல் லோன்றது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். பேங்க்ல போயிட்டு நமக்கு வந்து ஒரு தேவை இருக்கும் போது ஒரு லோன் எடுப்பது தான். ஸோ அதுல ஒரு கோல்டோ வந்து எந்த வித நீங்க செக்யூரிட்டி இல்லாம நமக்கு நம்ம நம்பி கொடுக்குற லோன் தான் பர்சனல் லோன். ஸோ அந்த பர்சனல் லோனை வந்துட்டு இந்த பேங்க் வந்துட்டு எது மூலமா கொடுக்க போறாங்க பார்த்தீங்கன்னா ஓப்பன் நெட்வொர்க் ஃபார் டிஜிட்டல் காமர்ஸ் மூலமா உங்களுக்கு ஆன்லைன் மூலமா வந்துட்டு இந்த ஒரு லோன்ன்றது கொடுக்க போறாங்க. ஸோ அதுதான் இதுல முக்கியமான நியூஸ் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் அவார்ட் நியூஸ்ல பார்த்தீங்கன்னா சுதர்ஷன் பட்நாயக் வின்ஸ் கோல்டன் சாண்ட் மாஸ்டர் அவார்ட் அட் இன்டர்நேஷனல் சாண்ட் ஸ்கல்ப்சர் சாம்பியன்ஷிப் இன் ரஷ்யா. ஸோ இன்டர்நேஷனல் சாண்ட் ஸ்கல்ப்சர் சாம்பியன்ஷிப் இன் ரஷ்யாவில் வந்துட்டு இப்போ வந்து நடந்து முடிஞ்சு. ஸோ அந்த ரீசெண்டாக நடந்த இந்த ஒரு டோர்னமெண்ட்ல இந்த ஒரு சாம்பியன்ஷிப்ல பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவை சேர்ந்த சுதர்ஷன் பட்நாயக் வந்துட்டு அவர் வந்து இந்த ஸ்கல்ப்சர் ஸோ சாண்ட் ஸ்கல்ப்சர்னா ஒரு சாண்டை வச்சு ஒரு ஸ்கல்ப்சர் உருவாக்குது. ஸோ ஏதோ வந்து ஒரு உருவத்தையோ இல்லை வந்து ஏதோ வந்து உருவாக்குறதா சாண்ட் ஸ்கல்ப்சர்ன்றாங்க. ஸோ இந்த சாண்ட் ஈவெண்ட்ல வந்துட்டு ரஷ்யாவில் நடந்த ஈவெண்ட்ல இவர் தான் வந்துட்டு வின் பண்ணியிருக்காரு. ஸோ நம்ம இந்தியாவை சேர்ந்த சாண்ட் ஆர்டிஸ்டான சுதர்ஷன் பட்நாயக் தான் இந்த ஒரு டோர்னமெண்ட்ல வந்து வின் பண்ணியிருக்காரு. ஸோ இவரோட முக்கியமான அவார்டுன்றது பார்த்தீங்கன்னா இவர் வந்துட்டு முன்னாடி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து 2014 பத்மஸ்ரீ அவார்டு வந்து வாங்கியிருக்காரு. எந்த ஆர்ட்டுக்காண்டினா சாண்ட் ஆர்ட்டுக்காண்டி இவருக்கு வந்து பத்மஸ்ரீ அவார்டுன்றது கொடுக்கப்பட்டிருக்குது. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ்ல பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் நியூஸ். Paul Kagi re-elected as a fourth term of the Ravdwan president. So வந்து ராவ்துவான் கண்ட்ரியோட பிரசிடென்ட்டா வந்துட்டு பவுல் கெகின்றவங்க அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த ராவ்துவான் கண்ட்ரியோட ஸ்டார்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் வந்துட்டு கிககாலியில் இருக்குது. அண்ட் கரன்சி வந்து ராவ்துவான் பிராங்க். அண்ட் அந்த கண்ட்ரியோட பிரசிடென்ட்டா வந்துட்டு பவுல் ஹெகிம்ன்றது இப்போ வந்து நாமினேட் ஆயிருக்காரு. So next newsல பார்த்தீங்கன்னா books and author news. The books Wings to Our Hopes Volume 1 on President Draupadi Murmu 17 significant speeches will be released on New Delhi. So நம்ம திரௌபதி முர்மு வந்துட்டு பதவியேற்ற காலகட்டத்திலேருந்து அவங்க வந்து முக்கியமான ஸ்பீச் வந்து கொடுத்துருப்பாங்களே. ஸோ வந்துட்டு பார்லிமெண்ட்ல அவங்க வந்து ஒரு முக்கியமான ஸ்பீச் வந்து கொடுத்துருப்பாங்களே. ஸோ அந்த முக்கியமான ஸ்பீச்ல இருக்க 75 முக்கியமான ஸ்பீச் வந்துட்டு ஒரு புக்கா போட்டிருக்காங்க. அந்த புக்ல பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு என்ன புக்கோட நேம் பார்த்தீங்கன்னா விங்ஸ் அவர் ஹோப் வால்யூம் 1 தான் அந்த புக்கோட நேம். ஸோ இந்த புக்கை வந்துட்டு நியூ டெல்லியில வந்துட்டு இன்னைக்கு வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ அந்த புக்கை வந்து யார் ரிலீஸ் பண்றாங்கன்னா அதோட இ வெர்ஷன் ஸோ ஆன்லைன் வெர்ஷனா யார் ரிலீஸ் பண்றாங்கன்னா நம்மளோட யூனியன் அக்ரிகல்ச்சர் மினிஸ்டரான சிவராஜ் சிங் சௌஹான் வந்து ரிலீஸ் பண்றாரு. ஸோ இந்த பிரசிடென்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் பிராட்காஸ்டிங் மினிஸ்டரான அஸ்வினி வைஷ்ணவ் வந்து தலைமையில இந்த ஒரு புக்கை வந்து லான்ச் பண்ணி வச்சிருக்காங்க.
ஸோ இந்த புக் வந்து டோட்டலாக உங்களுக்கு வந்துட்டு 2 லாங்குவேஜ்ல வந்து ரிலீஸ் ஆயிருக்குது. ஒன்று ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ்ல இந்த புக் வந்து ரிலீஸ் ஆயிருக்குது. ஸோ இந்த புக்குக்கான நேம் வந்து பார்த்தீங்கன்னா விங்ஸ் டு யுவர் ஹோப்ஸ் வால்யூம் 1 தான் இந்த புக்குக்கான நேம் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் புக் பார்த்தீங்கன்னா டிம் வால்கர் த பிரிசனர் ஆஃப் த போபால்ஸ் எ நாவல் கமெண்டிங் அட் த 40th anniversary ஆஃப் த போபால் கேஸ் ட்ராஜடி. ஸோ வந்துட்டு போபால் கேஸ் ட்ராஜடி வந்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ போபால்ல நம்ம இந்தியாவில் நடந்த ஒன் ஆஃப் த நேச்சுரல் இண்டஸ்ட்ரியல் டிசாஸ்டர். ஸோ வந்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் மித்தல் ஐசோனேட்டன்ஸ் வந்து சொல்லுவாங்க. அந்த கெமிக்கல் வந்துட்டு வாட்டர் கூட கலந்த போது அது வந்துட்டு சைனைடா மாறி நம்ம வந்து காற்றுல வந்து கலக்கும். ஸோ அந்த காற்றுல கலந்தனால உங்களுக்கு வந்து இந்தியாவில் வந்துட்டு அந்த டைம்ல வந்து போபால்ல இருந்த மக்கள் எல்லாமே உங்களுக்கு வந்து பாதிக்கப்பட்டாங்க. ஸோ இதுதான் இந்தியாவில் இது நடந்ததுல பிக்கஸ்டான இண்டஸ்ட்ரியல் டிசாஸ்டர். சோ இந்த இது வந்து நடந்து முடிஞ்சு இப்போ வந்து 40 வருஷம் கம்ப்ளீட் ஆனனால சோ வந்து ஃபேமஸான உங்களுக்கு வந்து ரைட்டரான டிம் வால்கர் வந்துட்டு இது பத்தின ஒரு புக் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காரு. சோ அது என்ன புக் நேம் பார்த்தா The Prisoner of the Bhopal என்ற புக் நேம்ல வந்துட்டு இந்த போபால் ட்ராஜடியை பத்தி வந்துட்டு இவர் வந்து புக்ல எழுதி இருக்காரு. ஸோ நமக்கான நெக்ஸ்ட் நியூஸ்ல பார்த்தீங்கன்னா சயின்ஸ் அண்ட் டெக் நியூஸ். சயின்ஸ் அண்ட் டெக் நியூஸ்ல பார்த்தீங்கன்னா சீரம் இன்ஸ்டியூட் ரோல்ஸ் அவுட் த ஹை எஃபிஷியன்சி மலேரியா வேக்சின் இன் ஆப்பிரிக்கா. ஸோ நம்மளோட இந்தியாவில் இருக்க சீரம் இன்ஸ்டியூட்ன்றது நம்ம இந்தியன் கவர்மெண்ட் கீழே இயங்குற ஒன் ஆஃப் த ஃபேமஸான உங்களுக்கு வந்து வேக்சின் தயாரிக்கிறது அண்ட் வந்து மெடிசன் தயாரிக்கிற ஃபேமஸான இன்ஸ்டியூட். ஸோ இவங்க வந்து என்ன பண்ணிருக்காங்க பார்த்தீங்கன்னா மலேரியா வேக்சின் வந்துட்டு தயாரிச்சிருக்காங்க. எந்த கண்ட்ரிக்கு பார்த்தீங்கன்னா இது ஹை குவாலிட்டி மலேரியா வேக்சின். ஸோ இந்த ஹை குவாலிட்டி மலேரியா வேக்சின் வந்து ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி கூட வந்துட்டு அவங்க வந்து கொலாபரேட் பண்ணி தான் ஆப்பிரிக்கா கண்ட்ரிக்கு இந்த ஒரு வேக்சின் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிருக்காங்க. சோ அந்த வேக்சினோட நேம் என்று பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு R21 மேட்ரிக்ஸ் 1 தான் அந்த வேக்சினோட நேம் உங்களுக்கு. சோ இதுக்கான அப்ரூவல் வந்து நம்மளோட WHO வந்துட்டு அப்ரூவல் கொடுத்திருக்காங்க. சோ அப்ரூவல் கொடுத்ததுக்கு அப்புறமே தான் இந்த ஒரு ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு வந்துட்டு ஆப்பிரிக்காக்கு இது வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிருக்காங்க. சோ நமக்கான நெக்ஸ்ட் நியூஸ்ல பாத்தீங்கன்னா லான்ச் ஆஃப் த NERAC ஆப் டு பூஸ்ட் அக்ரிகல்ச்சர் கனெக்டிவிட்டி இன் நார்த் ஈஸ்ட் ரீஜன். ஸோ நம்மளோட NERC ஸோ நம்மளோட யூனியன் மினிஸ்டர் ஆஃப் ஜிதேந்திர சிங் சார், அதாவது நம்மளோட ஸோ யூனியன் மினிஸ்டர் ஆஃப் த ஜோதிர சிந்தியா வந்துட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் டெவலப்மெண்ட்ல இருக்கிற இந்த மினிஸ்ட்ரி வந்துட்டு இப்போ வந்து என்ன ஒரு ஆப்பை லான்ச் பண்ணி வச்சிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா NERAC ஆப்ன்ற ஆப் வந்து லான்ச் பண்ணியிருக்காரு. ஸோ அதோட ஃபுல் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட் ரீஜன் அக்ரி இ கானெக்ட் தான் வந்துட்டு அந்த ஆப்புக்கான ஃபுல் ஃபார்ம் உங்களுக்கு. ஸோ இந்த ஆப் மூலமா என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ். ஸோ நார்த் ஈஸ்ட்ல இருக்கிற நார்த் ஈஸ்ட்ல உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அசாம், சிக்கிம், உங்களுக்கு வந்துட்டு ஷிலாங், மேகாலயா, திரிபுரா இந்த மாதிரி நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்டா இருப்பாங்களா. ஸோ அந்த ஸ்டேட்ல ப்ரொடியூஸ் பண்ற ஃபார்மர்ஸ் இருப்பாங்களா. ஸோ அந்த ஃபார்மர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ற ப்ராடக்ட்டை வந்துட்டு உங்களுக்கு வந்து இந்தியாவில் எடுத்துட்டு வரணும்னா அது வந்து ரொம்ப பெரிய ப்ராசஸ் உங்களுக்கு. ஸோ இது வந்து ஆன்லைன்ல நம்ம வந்துட்டு கொடுத்தோம்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபார்மர்ஸ்க்கும் பெனிஃபிட்டா இருக்கும். ஸோ அந்த ப்ராடக்ட்ஸ் வந்து இந்தியாவில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் கிடைக்கணுக்காண்டி தான் நம்மளோட மினிஸ்ட்ரி வந்து இந்த ஒரு காமோடிட்டி ஆப் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ அதுக்கான நேம் என்ன வச்சிருக்காங்கன்னா NERAC தான் அந்த ஆப்புக்கான நேம். ஸோ இந்த ஆப் அண்ட் போர்ட்டல் மூலமா உங்களுக்கு வந்து அங்க ப்ரொடியூஸ் பண்ற ஃபார்மர்ஸ்க்கு வந்துட்டு அவங்களோட ப்ராடக்ட்டை வந்து இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் மூலமா அதை விற்க முடியுன்றது அவங்களோட தரப்புல இருந்து இருக்கு உங்களுக்கு. சோ டோட்டலா வந்து 50,000 ஃபார்மர்ஸ் அண்ட் 50,000 பையர்ஸ் நெக்ஸ்ட் 5 இயர்க்குள்ள வந்து கனெக்ட் பண்ண போறாங்க. மெயினா வந்து நார்த் ஈஸ்ட் ரீஜன் வந்து ஃபோக்கஸ் பண்ணி தான் இந்த ஒரு ஆப் போர்ட்டல் வந்து லான்ச் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ இந்த போர்ட்டல்ல இந்த ஆப்ல மெயினா என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா யூனிக் ஃபார்மிங் பிசினஸ் மார்க்கெட் ஃபெசிலிட்டி அண்ட் இது பிரைஸ் நெகோலேஷன் புக்கிங் அண்ட் ரியல் டைம் ப்ராடக்ட் அவைலபிலிட்டி ஓவர் 50 கிராப்ஸ்க்கு வந்து கொடுக்க போறாங்க. அண்ட் அது நார்த் ஈஸ்ட் ரீஜன்ல இருக்கிற ரீட்டைலர்ஸ் அண்ட் பார்ட்னர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு இன்டர்நேஷனல் லெவலில் கனெக்ட் பண்றதுக்கும் இந்த ஒரு போர்ட்டல் வந்து ஹெல்ப்பா இருக்கும் உங்களுக்கு. அண்ட் வந்துட்டு அங்க இருக்கிற அக்ரிகல்ச்சர் அண்ட் ஹார்டிகல்ச்சர் ப்ராடக்ட் என்ஹான்சிங் ப்ராஃபிட்டபிலிட்டி ஹை வேல்யூ ஆக்ரோ ப்ராடக்ட்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்காண்டி உங்களுக்கு வந்து இந்த ஒரு ஆப் வந்து லான்ச் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ நமக்கான கரெக்டாக வீஸ் அவ்வளோதான். தேங்க்யூ.